த பிக்கெஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் அன் அடல்ட் என்ன தெரியுமா? மேக்கிங் இனஃப் மணி. தேவைக்கு சம்பாதிக்கிறது. நம்மளோட எவ்ரிடே எக்ஸ்பென்சஸ்க்கு இன்னொரு அடல்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளே நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது தான் அடல்ட்ஹுட்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். 18 ஆனதுக்கப்புறமே வந்து யூ பிகம் அன் அடல்ட். பட் சில டைம் வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால நமக்கு வந்து சம்பாதிக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி நிறையா மணி ஏர்ன் பண்ணுறது எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாமல் தான் நம்ம வளர்ந்துருப்போம் இல்லை? சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளோவா. நமக்கு அந்த நாலேஜ் ட்ரான்சிஷனுங்கிறது நமக்கு கிடச்சிருக்காது. எனக்கெல்லாம் கிடைக்கல. எப்படி வந்து நம்ம தேவைக்கு தான் சம்பாதிக்கிறோம், அளவாக சம்பாதிக்கிறோமா, இல்லை அதிகமாக சம்பாதிக்கிறோமா, இல்லை கம்மியாக சம்பாதிக்கிறோமான்னு எப்படி நம்ம முடிவு பண்ணுறது அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சர்ச் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஒரு ரிச் பீப்புள் வந்து எப்படி பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் எப்படி பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ்னு ஒன்று கிடையாது, அதுவே ஒரு இதுதான். ரிச்சு புவர் ரெண்டு தான் நான் நம்புகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் தேடிகிட்டே இருந்தேன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்குறப்போ ஐ ஃபவுண்ட் ஒன் ஃபார்முலா தட் ஃபிட்ஸ் மீ. அதாவது என்னுடைய சுச்சுவேஷனை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ஐ ஃபவுண்ட் அ ஃபார்முலா. மேபி இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க ஒருத்தர் வந்து பணக்காரங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எப்படி யோசிச்சுருந்தேன் தெரியுமா முன்னாடி? ஸோ நம்மளால் வந்து பில்ஸ் பே பண்ண முடிகிறத வச்சு, அதாவது எவ்ரி மந்த் எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், அதை வச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ், லெவல் ஆஃப் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கோம் அதை வச்சு, எமர்ஜென்சி சேவிங்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்ட்ஸை நம்பி இருக்கிறதா, ஸோ அதை பற்றி கிரெடிட் கார்ட்ஸை நம்பி இருக்கிறத வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாமா நம்ம பணக்காரங்களா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே என்னென்னா, ஒரு நார்மல் எசென்ஷியல்ஸை அஃபோர்ட் பண்ணுறத வச்சா, இல்லை வந்து மணி நினச்சி எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறத வச்சா, இல்லை எதை வச்சு நம்ம வந்து நம்மக்கிட்ட பணம் இருக்குதா, இல்லை உண்மையிலே இல்லையா, இல்லை இருக்கிற மாதிரி நம்மளே நினச்சிக்கிறோமான்னு. அது ஏன் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி உருவாகுதுன்னா, கிரெடிட் கார்ட்ஸு, லோன்ஸு, இந்த மாதிரி மணிக்கு வந்து ஆக்சஸ் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஆக்சஸ்னால் எந்த மாதிரினா, நமக்கு இப்போ ஒரு பர்சனல் லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போய் நம்மளோட ஒர்த்தினஸ் இருக்குல்ல, கிரெடிட் ஒர்த்தினஸ், அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு லோன் எடுக்கலாம், கரெக்டாக? ஸோ மணி வந்து ரொம்ப ஆக்சசபிள் ஆகிடுச்சு. அதாவது லோன் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே லோன் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இல்லை? கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் எல்லாமே தே ஃபங்க்ஷன் ஆன் லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், கரெக்டாக? இதில் என்னென்னா, இப்போ நான் வந்து எப்படி டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இதில் நான் வந்து சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன், ஓகே? ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களோட வீட்டுக்கு அத்தியாவசியமான தேவைகள் இருக்கு இல்லையா, அதாவது ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, இன்டர்நெட் கனெக்ஷன். இன்டர்நெட் வந்து இப்போ அத்தியாவசியமாகிடுச்சுல்ல. முன்னாடி வந்து ஃபுட்டு, க்ளாத், ஷெல்டர் அது மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து இன்டர்நெட் அப்படின்னு ஆட் ஆகிடுச்சுல்ல. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்பென்ஸு, அப்புறம் க்ராசரிஸ், அதாவது மளிகை சாமான், ஃபுட்டு, இதெல்லாம் வெளியே போய் சாப்பிட்றது, இதெல்லாம். ஸோ அந்த ஃபுட்டில் அது ஒரே கேட்டகரியில் தான் வரும். அது வெளியே போய் சாப்பிட்றது வந்து தனி கேட்டகரிலாம் வராது, ஒரே கேட்டகரி தான். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அது வீட்டுக்கு தேவையான பொருள், இது பண்ணியே ஆகணும், இது பண்ணலைன்னா அந்த மாதம் ஓடாது அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸட் காஸ்ட், ஒரு மந்தோட ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ என்னுடைய ரீசர்ச் அண்டு கேல்குலேஷன் படி நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை விட 50% கம்மியாக இருக்கணும். அதாவது இண்டிவிஜுவலாக இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து சம்பாதிக்கிற காசை ஒன்றா கேல்குலேட் பண்ணோன்னா அது வந்து 50% கீழே இருக்கணும்.
ஒரு உதாரணத்துக்கு இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், மேத் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, 50,000 rupees தான் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டில் போகணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 12,000 ரெண்ட்டு, மற்றதெல்லாம் வந்து 8,000 ஒரு இது. அப்போ 20,000 ஆகிடுச்சா, மிச்சம் 30,000 வந்து இந்த இன்டர்நெட் பில்லு, சாப்பாடு, மளிகை சாமான் இதெல்லாம் சேர்த்து ஒரு 30,000. ஸோ அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது வந்து 50,000க்கு கீழே இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, 50% கீழே அதை கொண்டு வரதுக்கு நீங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 50% இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 30% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஸோ ₹1,00,000 ₹50,000 ஃபிக்ஸட் காஸ்ட்டு, ₹30,000 இன்வெஸ்டட்னால் அது தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு. தனி ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி எதை நான் ஃபாலோ பண்ணுறேன் என்ன ஏதுன்னு. ஸோ 30,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுமா, மிச்சம் 20,000 வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வந்து இஎம்ஐயும் வந்துடும். இப்போ இந்த 20,000 என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது வந்து வெளியே போகிறது, டூர் போகிறது, என்ஜாய் பண்ணுறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஸோ எப்படி வேணாலும் தண்ணி மாதிரி செலவு பண்ணலாம். அந்த 20,000 மேட்ரு கிடையாது. ஸோ அந்த 20,000 தான் வந்து உங்களோட ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணாமல், ஐயோ செலவு பண்ணுறோமேன்னு ஃபீல் பண்ணாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய காசு 20,000. இந்த ஃபார்முலாக்குள்ளே நமக்கு வரல, நம்ம அடங்கலை அப்படின்னா இன்வெஸ்டிங் பற்றி பார்க்குறது அவ்வளோவா டைம் வேஸ்ட்டு. சேவிங்ஸு இதை பற்றியும் பார்க்குறதும் கொஞ்சம் இதுதான். நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து எப்படி மணி அதிகமாக சம்பாதிக்கிறது, அதில் தான். அதை தவிர சத்தியமாக சொல்கிறேன், மணி எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறதுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை, அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து 50% கீழே கொண்டு வரலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பணமே இருக்காது கையில். நான் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா, நம்மக்கிட்ட எப்போவுமே பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்குமே தவிர, அந்த ஃபார்முலா படி அதாவது 50%க்கு மேலே போகுதுன்னா அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா என்கிட்ட இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ 4 பேர் வந்து உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பணம் இல்லை, நீ புவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பிடுவீங்களா? அப்படியே இல்லை வந்து நீங்களே வந்து ஒருத்தன் வந்து இஎம்ஐயில் ஒரு கார் வச்சுருக்கான் அப்படின்னா அதையும் நீங்களும் கம்பேர் பண்ணிப்பீங்களா? ஒருத்தவங்க இஎம்ஐயில் கார் வாங்குறாங்க அப்படின்னா பேசிக்காக அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த இஎம்ஐ அடங்கும். இப்போது 50,000 இப்போ ₹1,00,000 சம்பாதிக்கிறவங்க கிட்ட ₹50,000 ஆல்ரெடி ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது அப்படின்னா, இன்னொரு கார் வாங்குறாங்கன்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 போகுது அப்படின்னா, அப்போ அவங்க ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ₹60,000 ஆகிடும். அப்புறம் மிச்சம் ₹40,000 தான் இருக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகும், அந்த செலவு ஸ்பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கம்மியாகும். அப்போது நம்ம வந்து கொஞ்சம் புவர் ஆகும்ல. ஸோ நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம நல்லா இருக்கோமா, இல்லை அஃபோர்டபிலிட்டி இருக்கா இல்லை இல்லையாங்கிறதே அதுதான் முடிவு பண்ணுது. நான் ஃபஸ்ட்டு இஷ்டத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனு, இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாங்கி வச்சுருந்தேன். சப்ஸ்கிரிப்ஷன் இது அதுன்னு என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தேன். ஃபிக்ஸட் காஸ்ட்டு இது இப்போ இல்லை, கொஞ்சம் முன்னாடி ஃபிக்ஸட் காஸ்ட்டு போட்டு கேல்குலேஷன் போட்டு பார்த்தா வீட்டில் சம்பாதிக்கிறது வந்து ஒரு 65%லேருந்து 70% வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட்லேயே போகுது. அப்போது மிச்சம் 30% தான் இருக்குது. அந்த 30%ல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும், வெளியே செலவும் பண்ணணும்னா அப்போது ஏதாச்சும் ஒன்று தான் பிக் பண்ணி ஆகணும். ஸோ 30% இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் போடணும். அப்போ நம்மக்கிட்ட வெளியே போய் செலவுக்கு பணமே இருக்காது. கரெக்டாக சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி மிச்சம் பண்ணி சேவ் பண்ணி அப்புறம் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது நம்மக்கிட்ட. பணம் வந்துட்டு அப்படியே போயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த இஎம்ஐ, இந்த ட்ராப் ஆஃப் இஎம்ஐ இருக்குது இல்லையா, அதுவும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறமா டைம் இருந்தால் பாருங்கள். ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு வந்து எப்படி வந்து இஎம்ஐ ட்ராப்பில் போய் விழுவாங்க அப்படின்றத பற்றி போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து மணியை பற்றி நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து மணியை பற்றி ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன்,
அது கூட உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணாது. அந்த அந்த ஃபீலிங் கூட உங்கள டிட்டர்மைன் பண்ணாது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சே மணி நெறையா வச்சுட்டு இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆங்ஷியஸா இருப்பாங்க. "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த உங்ககிட்ட பேங்க்ல அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கோ, அது உங்க ஃபீலிங்க டிட்டர்மைன் பண்ணாது. அந்த மணி மேல இருக்கிற அந்த ஃபீலிங்க வந்து டிட்டர்மைன் பண்ணாது. இந்த ஃபார்முலா தான் டிட்டர்மைன் பண்ணுங்கிறது எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. 50, 30, 20 இந்த ரூல் வந்து நெறைய இடத்துல இருக்கும். அத லைட்டா நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். 50% வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், 30% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மணி, 20% வந்து நான் எப்படி வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யாரும் என்ன கேட்கக்கூடாது. ஸோ இத நான் வந்து பார்த்து நான் ரீசர்ச் பண்ணி நான் கன்க்ளூட் பண்ணது இது. எனக்கு கரெக்ட்டா செட் ஆச்சு. பிகாஸ் நான் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறப்போ, என்னோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தே ரொம்ப நல்லா இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருந்தேன், டிஸ்னி ப்ளஸ் வச்சுருந்தேன், ஹுலு என்னென்னமோ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தேன். யூஸே பண்ணாத சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்போ, எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 65லேருந்து 70% கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தா நான் எப்படி பணக்காரன் மாரி ஃபீல் பண்ண முடியும்? உங்களுக்கு இப்போ கார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபேமிலி பெருசாயிடும். ஸோ வந்து காரு கண்டிப்பா வேணும். கார் இல்லாம இருக்க முடியாதுன்னு தான் நீங்க இருப்பீங்க. ஆனா, அதுக்காக வந்து நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளால வந்து நார்மல் எவ்ரிடே எக்ஸ்பென்ஸ வந்து பண்ண முடியாது. கை செலவுக்கு காசுன்னு சொல்லுவாங்கல்ல. வெளிய போறதுக்கு, வரதுக்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வாடகை வீட்ல இருப்பாங்க. அது ஏன்னா, வாடகை வீட்ல இருக்கும்போது, நீங்க வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்ல ஈஸியா நீங்க வந்து உங்க பட்ஜெட் பண்ணலாம் வாடகை வீட்ல. ஏன்னா வந்து வீட்ல ஏதாச்சும் ரிப்பேர் அப்டின்னா, அத நீங்க பார்க்க தேவையில்ல. அன்லெஸ் அது உங்களோட ரென்டல் அக்ரீமெண்ட்ல வந்து வீட்ல ஏதாவது ரிப்பேர்னா நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்டி இப்டி ஏதாவது இருந்துச்சு அப்டின்னு நான் சொல்றேன். பட் வந்து ஹோம் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது தனியாக ஒரு கணக்கு போடணும். ஸோ நான் மாதம் மாதம் சம்பாதிக்கிறதுலேருந்து அது தனியாக அதை நான் கட்டு மாதிரி எடுத்து வைக்கணும். அந்த இதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு, அப்புறம் வந்து இயர்லி இன்சூரன்ஸுக்கு, அதுக்கப்புறம் கார் இன்சூரன்ஸுக்கு, இதுக்கெலாம் வந்து எடுத்து வைக்கணும். இயர்லி எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா இயர்லி எக்ஸ்பென்ஸ் வந்து திருப்பி கிரெடிட் கார்டில் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு பைக் வச்சுருக்காப்புல அப்படின்னா, உங்களால் அந்த பைக்கை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிக்கலாம். அந்த மிச்சம் இருக்கிற 20,000 சொன்னேன் தெரியுமா? அந்த உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. அந்த 20,000லேருந்து மாதம் நீங்கள் 5,000 எடுத்து வச்சு நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் வாங்கலாம் பைக்கு. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து அந்த 30% இன்வெஸ்ட்மெண்ட் மணிலேருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மொமெண்ட்டுக்கு கம்மி பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் வந்து இதுதான் ஃபார்முலாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே நான் அப்ளை பண்ணேன். ஸோ இது வந்து ஹவுஸ் ஹோல்டு. அதாவது என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சம்பாதிக்கிறத வச்சு தான் இதை போடணும். ஏன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி தான் இருப்பீங்க. ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒருத்தர் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சம்பளம் அப்படியே இருக்குன்னா கூட அந்த கணக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்போது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணி இருக்கிறனால 1 லட்சம் வரைக்கும் ஆகாது. இப்போது 50,000 இருக்குது இந்த தனியாக ஒரு ஆளுக்கு 50,000 இருந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 2 பேர் சேர்ந்து இருந்தால் ஒரு 70,000 இல்லைனா ஒரு 80,000 வரும். 1 லட்சம் வரைக்கும் போகலாம். ஸோ 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கலாம். மிச்சம் 1 லட்சம் அப்படியே இருக்கணும். உங்களோட வண்டிக்கு போடுற பெட்ரோலு, உங்களோட என்ன சொல்கிறது, அந்த மாதம் அந்த தேவை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அந்த 50%க்குள்ளே வரணும். வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, காய்கறி வாங்குறது, எல்லாமே அந்த நெசசிட்டிஸ் எல்லாமே வந்து 50%க்குள்ளே வந்துடணும். அதுக்குள்ளே அடங்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து அஃபோர்டபிலிட்டியில் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறது தான் மீனிங். அதில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வேறு எதுலையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி படிக்கிறது இதெல்லாம் யூஸ்லெஸ். நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணி அதில் நீங்கள் 100% ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து த பெஸ்ட்டு. ஏன்னா எனக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, சேவிங்ஸ் எதுலையுமே ஃபஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்கில்ஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கே தெரிஞ்சு இதில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம வந்து
எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வர மாதிரி இருக்குது. ஏன்னா வாட் ஒர்க்ஸ் ஃபார் மீ மே நாட் ஒர்க் ஃபார் யூ, ரைட்? பட் இந்த ஃபார்முலா வந்து ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா. 50-30-20 ரூல்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா. இன்னும் நிறைய பேர் எப்படி தான் பண்ணுவாங்க, இப்போது கடனில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கடனில் இருக்கீங்க, இல்லைனா வந்து சுத்தமாக சேவிங்ஸ் இல்லை, எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை ஆல்ரெடி சொன்னேன்ல, அதை போய் பாருங்கள். சேவிங்ஸும் இல்லை, உங்களுக்கு கடனும் இருக்குது, கடன் நிறையா இருக்குது, சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் விடக்கூடாது. இன்வெஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு. அந்த நீங்கள் வாங்கின கடன், பர்சனல் லோனோ ஏதோ ஒரு லோனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த 1,00,000 ரூபா சொன்னேன்ல, 50,000 வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு போயிடுமா, 30,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுமா, மிச்சம் 20,000 வந்து அந்த டெட்ஸில், அந்த உங்கள் கடனும் உங்களோட சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸும் கடனும் இது ரெண்டையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த 20,000 நீங்கள் யூஸ் பண்ணுவே தவிர, வெளியே போய் நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட், சினிமா இது எதுக்குமே உங்களுக்கு காசு இருக்காது. ஸோ ஓவர் பட்ஜெட்டில் தான் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க எப்போவுமே. இது வந்து நான் கண்டுபிடிச்சப்போ நான் வந்து ரொம்ப சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 200-300 மணி நேரம் இதை நான் உட்காந்து படிச்சிருப்பேன் ஃபுல்லாக, ஆன்லைனில், இன்டர்நெட்டில் எல்லாம். இது ஏன் நமக்கு இந்த மாதிரி இருக்குது, இது ஏன் நமக்கு இந்த மாதிரி சரியாக வரல, மணியை ஸ்பெண்ட் பண்ணும்போது ஏன் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஏன் வந்து இது இந்த மாதிரி. நான் வந்து ஐம் வெரி க்யூரியஸ். ஜென்ரலாகவே நான் வந்து ரொம்ப 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 க்யூரியாசிட்டி ஜாஸ்தி. ஸோ என்ன ஏதுன்னு போய் உட்காந்து, அது ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா வந்து என்ன ஏதுன்னு போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பேன். அதில் தான் நான் வந்து ஐ டிட்டர்மைன் தட் நம்ம வந்து மந்த்லி ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது, மந்த்லி பே பண்ணுற மாதிரி கமிட்மெண்ட் மாதிரி. இது கரெக்டாக? அப்போ நீங்கள் மந்த்லி பே பண்ணணும்னா அது கமிட்மெண்ட். அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. சப்போஸ் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏகப்பட்ட மேட்ரு இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்பெண்டிங் இருக்குல்ல, அதில் வந்து 3 விஷயத்தில் வந்து நம்ம கம்மி பண்ணலான்னு கேள்விப்பட்டேன். 3 விஷயம். அதில் ஒன்று வந்து ஹவுசிங் காஸ்ட். ரெண்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டில் போய் நம்ம இருக்கிறது. ஸோ ஹவுசிங்னா அதுதான், அந்த ஹவுசிங் காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஓகேவா? ரெண்டாவது வந்து ஃபுட்டு அந்த எக்ஸ்பென்சஸ். இப்போ எப்படின்னா வெளியே போய் சாப்பிடாம, வெளியே ரொம்ப செலவாகும். ஸோ வெளியே போய் சாப்பிடாம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது. ஸோ இதில் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். 3வது வந்து ஏதோ ஒன்று இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன். எஸ், இது 3மே பெரிய செலவு. ஏன்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எடுத்து பாருங்களேன், அதிகமாக வரும். இப்போ நீங்கள் வீட்டில் தங்கியிருக்கீங்க, உங்கள் வீட்டு வாடகை, நீங்கள் வீட்டில் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்களேன், செம்ம அதிகமாக வரும். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, ஃபுட்டு, இது 3 நீங்கள் எடுத்து கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட சம்பளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய போர்ஷன் வந்து இதில் போகும். ஒரு அடல்ட்டாக வந்து இதை நீங்கள் பார்க்கும்போது நெஞ்செல்லாம் வலிக்கும். அதனால தான் வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அடல்ட்ஹுட் வந்து நல்லா இல்லை, நான் வந்து சைல்டாகவே இருக்கணும் அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லாதனால தான் மெயினாக அதை சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னாவே, you will be able to live a very happy life. You will be happy that you are an adult and உங்கள் லைஃப்பை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கைடன்ஸ் வந்து நமக்கு, உங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல, எனக்கு உண்மையில யாருமே கொடுக்கல. நான் வந்து ஹவர்ஸ் கணக்கில் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணேன். பிகாஸ் ஐ ரியலி நீடட் டு ஃபிக்ஸ் மை ஃபினான்சஸ். யங் ஏஜ்லேயே அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உண்டு. நீங்கள் வயசானதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து டேமேஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் உங்கள் டேமேஜஸ். ஸோ யங் ஏஜ்லேயே நீங்கள் வந்து அதில் என்ன ஏதுங்கிறத உத்து பார்த்து, அதில் க்யூரியாசிட்டி கெயின் பண்ணி, அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம், இப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா, 2 பேருமே உட்காந்து அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் வந்து அதை ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் எஜுகேட் பண்ணலாம். ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து உங்களை மாதிரியே இன்னொருத்தர் வந்து மணி விஷயத்தில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரி வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மணி பற்றி பேசுகிறது எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணாமல், ஜஸ்ட்டு அவங்கள எஜுகேட் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா,
நீங்கள் 2 பேரும் சேம் பேஜுக்கு வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபினான்சஸில். ஏன்னா ஒருத்தர் ஒரு 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 சேம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இன்னொருத்தர் வந்து எப்படின்னா திடீர்னு வந்து அங்கே போகலாம், டூர் போகலாம், அங்கே போகலான்னு நீங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஸோ திருப்பி கடனுக்கு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து சேம் பேஜுக்கு வரணும். பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங். ஏன்னா வந்து ஒரு ஐ ஓப்பனிங் விஷயம் மாதிரி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரில. ஏன்னா இதை நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் இதை பற்றி ஒரு தேடலில் நீங்கள் இருந்தீங்க, ஒரு சர்ச்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பட் இது நீங்கள் வந்து சர்ச் பண்ணல, இதை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணல, ஃபினான்ஷியல் லிட்ரஸியை நோக்கி நீங்கள் போகலை அப்படின்னா வந்து இது உங்களுக்கு அவ்வளோவா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ தான் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட ஃபினான்சஸை நீங்கள் எடுத்து, நிறைய பேர் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வீட்டில். பட் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ஃபினான்சஸை எடுத்து என்னென்ன இன்கம் வருது, என்னென்ன ஸ்பெண்டிங்ஸ் இருக்குது, இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, 50% ஃபிக்ஸட் காஸ்ட்டு, 30% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 20% வந்து ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நிறையா ரியல் எஸ்டேட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கடன் ஜாஸ்தி ஆகும். ஸோ கடன் ஜாஸ்தி ஆகிறப்ப என்ன ஆகும், ஃபிக்ஸட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஃபிக்ஸட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிறப்ப என்ன ஆகும், கழுத்தை பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும்னா ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் மாட்டிப்பீங்க, அப்புறம் ட்ராப் ஆகிடுவீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் செம்ம ஷாக் ஆகும். நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படாதீங்க. சம்டைம்ஸ் அது 120% கிட்ட இருக்கும். அதாவது நீங்கள் 1,00,000 தான் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் 1,20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அதனால் நீங்கள் கடன்லேயே இருப்பீங்க. கடனில் இருக்கிறதுனா என்ன, கடன் அப்படியே அதிகமாகிட்டே போகுது. இப்போது 2 மாதத்துக்கு 1,20,000 1,20,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் 1,00,000 தான் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எவ்வளோ ஆகுது, 40,000 எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சம்பாதிக்கிறத விட. அப்போ அடுத்த மாதம் 60,000 ஆகும், அடுத்த மாதம் 80,000 ஆகும். இப்படியே நீங்கள் கடன் ஜாஸ்தியாகிட்டே போகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒரு நாள் வந்து திடீர்னு பார்க்கும்போது 2,00,000 3,00,000 கடன் இருக்கும் உங்களுக்கு. உங்களால் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்டா அவ்வளோ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஜாபில் இருக்கும்னு வச்சுங்களேன், ஜாபில் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த இயர்லி ஒன்ஸ் வந்து எதுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஒரு இது பண்ணுறதுக்கும், ஒரு அட்ராக்டிவாக வைக்கிறதுக்குமே தவிர நம்மளோட செலவுக்காக அவங்க இன்க்ரீஸ் பண்ணல. இந்த நிறையா செலவு பண்ணிக்கோன்னு கொடுக்கல அவங்க கம்பெனிஸில். அவங்க பணம் கொடுக்குறது என்னென்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது. ஸோ நீங்கள் இந்த வருஷம் 1,00,000 வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் 1,10,000 வாழ்ந்தால் தான் அந்த 1,00,000 வாழ்ந்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தவிர இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாப்பா எக்ஸ்ட்ரா 10,000 வச்சுக்கோன்னு கொடுக்குறது இல்லை யாரும். அதை போய் இஷ்டத்துக்கு செலவு அப்படி கிடையாது. இந்த லிட்ரஸி எனக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு சீரியஸாக. ஐ ஃபீல் பேட். எனக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே எனக்கு இது தெரிஞ்சிருந்தால் நான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்பேன். நான் என்ன சொல்கிறது, ஃபினான்சஸில் வந்து நான் ஆல் ஓவர் த பிளேஸ் இருந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் உஷாராக இருப்பேன், தெரிஞ்சிருக்கும் எனக்கு. ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் சம்பளத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னா வந்து ரெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட ரெண்ட்டு அவங்க பே பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்க வீட்டில் மார்கேஜ் பே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட மணியை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம்னு அதை பார்க்கணும். இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம்னு பார்க்கணுமே தவிர இண்டிவிஜுவல் இன்கம்னு நீங்கள் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பட்ஜெட் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் வந்து த ஃபேமிலி வில் ஸ்டே புவர். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் காசை வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுனால அது ஃபேமிலியே பாதிக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க வீட்டில் இல்லை. ஸோ உங்களுக்கும் சாப்பாடு, உங்களோட தண்ணி, நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மணி போகுது இல்லை.
ஸோ இதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதை லெவல் பண்ண முடியும். இதை நீங்கள் லெவல் பண்ணல அப்படின்னா உங்களால் வந்து ஒரு கரெக்டான ஒரு கால்குலேஷனையோ இல்லை வந்து ஒரு மேத்தையோ நீங்கள் கொண்டு வர முடியாது. இதில் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிட்டர்மைன் பண்ணுறது விஷயங்களை. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் போவேன் சில விஷயங்களில். அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்குள்ளே எப்படி சில விஷயம்லாம் பண்ணலாங்கிறது வந்து ஐ நீட் டு கோ. ஏன்னா வந்து நான் என்னோடய ஃபிக்ஸட் காஸ்ட் நான் காட்டணும் உங்களுக்கு. ஐ வாண்ட் டு ஷோ யூ என்னென்னலாம் நான் வச்சுருக்கேன், என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 50% இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 50%க்கு கீழேயும் இருக்கணும். அதாவது 30% ஃபிக்ஸட் காஸ்ட்னா சூப்பர். அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபிக்ஸட் காஸ்ட்டு 30% ஃபிக்ஸட் காஸ்ட்னா நீங்கள் பணக்காரங்க. நீங்கள் ஒருத்தன் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 4,50,000 வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது. அதாவது காரு 4 கார் வச்சுருக்கான், எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டணும். வீடு 2 வீடு வச்சுருக்கான், அது கட்டணும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் கட்டணும். எல்லாம் கடனில் வாங்கி வச்சுருக்கான்னு வச்சுக்கிங்களேன். ஸோ 4,50,000 வரைக்கும் அவன் சம்பாதிக்கிற பணத்தில் அப்படியே போயிடும் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ மிச்சம் வந்து அவன்கிட்ட 50,000 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டே மொத்தமாக 30,000 தான் வருது அப்படின்னா 30% 30,000 தான் வருது அப்படின்னா உங்கள்கிட்ட 70,000 இருக்கும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த மந்த் அவனோட நீங்கள் பணம் ஜாஸ்தியாக வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு நாள் அவனோட வீடு அவனோட ஒரு மாதம் சம்பளம் இல்லை அப்படின்னா அவனுக்கு எல்லாமே போயிடும். 4,5 லட்ச ரூபாய்க்கு எங்கே போகிறது? சேவிங்ஸ் வேணும்ல. எனக்கு இதை பற்றிலாம் படிக்கிறப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. இந்த பேசிக் ஃபார்ம்லாம் தெரியாமல் தான் வந்து நம்ம பீப்புள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். நானும் ஐம் க்ரோயிங் அப் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் என்னோடய வீட்டிலலாம் சுத்த ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது சைபர் 0. யாருக்கும் தெரியல ஃபினான்ஷியல் லிட்ரஸிலாம் என்னன்னே தெரில. அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஹெவி மணி மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால வந்து நான் ஐ எம் வெரி கேர்ஃபுல் வித் மணி. அண்ட் மணி இஸ் நாட் மை எனிமி. மணி இஸ் மை ஃப்ரெண்ட். மணி இஸ் மை டூல். I can use that tool to get what I want and achieve things like that, invest, whatever. ஆனால் வயசானதுக்கப்புறம் வந்து I don't want to be poor, I really don't want to be poor. அதனால் வந்து I want to invest as much as possible. ஸோ இதுதான் என்னோடய ஃபார்முலா. அதான் இதில் வந்து இன்னும் டீப் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்கள் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா வந்து ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் அண்ட் லெட் மீ நோ. எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக காலைல மணி 6:30 ஏர்லி மார்னிங் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, டேக் கேர். ஓகே, பை.